ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆதார் கார்டில் இப்போது புதுசாக ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றம்? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதார் வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது uidi.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஆதார் நீங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி லாகின் வரும். ஸோ இந்த லாகின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. ஓடிபி டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும், உங்களுடைய ஆதார் லாகின் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் ஆதார்னு இருக்கும். இதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே புதுசாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஆதார் கார்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போது இதை நியூவாக ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் நியூவாக அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் என்பது அடையாளத்திற்கான சான்றாகும். குடியுரிமை அல்லது பிறந்த தேதிக்கான சான்றல்ல. இது சரிபார்ப்பதுடன் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டு நீங்கள் ஐடி ப்ரூஃபாக மட்டும்தான் நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு குடியுரிமைக்கான சான்றாவோ இல்லை பிறந்த தேதியை நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான இல்லை டேட் ஆஃப் பர்த்துக்கு உண்டான சான்றாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் அங்கீகாரம் அல்லது கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்தல், ஆஃப்லைன் எக்ஸ்எம்எல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதார் இஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நாட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட் ஷுட் பி யூஸ்டு வித் வெரிஃபிகேஷன், ஆன்லைன் அத்தன்டிகேஷன் ஆர் ஸ்கேனிங் ஆஃப் கியூஆர் கோட் ஆர் ஆஃப்லைன் எக்ஸ்எம்எல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆதார் கார்டை பொறுத்த மட்டிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஐடி ப்ரூஃபாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே கண்டி சிட்டிசன்ஷிப், அதாவது பார்த்தீங்கன்னா குடியுரிமைக்கான ஒரு சான்றாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிறந்த தேதிக்கான ஒரு சான்றாக நீங்கள் ஆதார் கார்டை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆதாரில் நியூவாக அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை ஐடி ப்ரூஃப்க்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி குடியுரிமை அல்லது பிறந்த தேதிக்கான சான்றாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டை இனிமேல் பற்றி யூஸ் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.